ரெக்கார்ட் ஆகுதா? ஆகட்டும். சரி. எல்லாருக்கும் வணக்கம். என்னடா திடீர்னு வணக்கம் வைக்கிறானே அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள். வீடியோ பதிவு முன்னாடி எல்லாருமே வணக்கம் வைக்கிறது உண்மை தானே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லூமிஸ் மெத்தடை வச்சு ஒரு ஃபேஸு, அது மூஞ்சி எப்படி வரைகிறது அப்படின்ற வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறது, இது எப்படி, என்ன பென்சிலு, என்ன பேப்பரு, எல்லாம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? வீடியோ பார்த்துட்டு போங்க. இன்றைக்கி நம்ம யார் அந்த ஃபோட்டோ, அது யார் வரைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச்சில் ஒருத்தர் நல்லா கத்தி பாடுவார். அவர் வேணும் அனிருத்து வச்சு தான் வரையலான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தான் நல்லா எலும்பு எல்லாம் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவரை வச்சு வரையலான் இருக்கிறார். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் பதிவு கீழே கமெண்டில் போடுங்க. உங்கள் கமெண்ட்டை கீழே போடுங்க. என்னென்னு இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்ன வேணும், உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறத பதிவு போடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அதுமான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வெட்டிக்காத பேசாமல் கம்மி வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் எப்படி வரைகிறது அப்படின்ற வீடியோ தான் இது. இது நான் லூமிஸ் மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். லூமிஸ் மெத்தட்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஃபேஸ் எந்த ஆங்கிளில் இருந்தாலும் உங்களுக்கு காம்ப்ளிகேட் இல்லாமல் ஈஸியாக ஃப்ளோவில் வரக்காக லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் யாரோட ஃபோட்டோ நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் ஃபோட்டோ ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ அவங்களோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நான் லூமிஸ் மெத்தட் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். லூமிஸ் மெத்தடோட நான் எப்படி வரைகிறது அதுக்கான ரெஃபரன்ஸ் நான் கீழே காட்டுறேன். அது மாதிரி நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் அந்த வீடியோலேயே வரைஞ்சிட்ருப்பேன். இப்போ லூமிஸ் மெத்தட் போட்டு முடித்ததுக்கப்புறம் அவுட்லைன் போடணும். அவுட்லைனுக்கு ஃபஸ்ட்டு நான் ஹெட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். காணொலி பார்த்துருக்கும் போதே கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை அமுக்கிடுவாங்க. சரிங்களா? அமுக்காமல் பார்த்தீங்கன்னா அது தப்பு. அது ரொம்ப தப்பு. ஸோ அமுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டு முடித்தேன். ஹெட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஃபேஸு சைடு வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இயர் அந்த சர்க்கிளை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிருக்கேன். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாத மாதிரி தெரியலாம். நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லூமிஸ் மெத்தடை வச்சு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது நான் என்ன பேப்பரு, என்ன பென்சில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைகிறது பார்த்தீங்கன்னா நியூஸ் பிரிண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதில் தான் வரைகிறேன். பென்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்லர் லூமோகிராஃப்னு ஒரு பென்சில் கருப்பு கலரில் விற்கும். அந்த பென்சிலில் தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். எந்த பென்சிலில் வேணால் வரையலாம். ஆனால் இந்த பென்சில் கொஞ்சம் இதில் வரைஞ்சோம்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற இதை நீங்கள் கமெண்டில் போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் லூமிஸ் மெத்தட் ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன். இதுக்கப்புறம் வீக்லி ஒரு 2 வீடியோ 3 வீடியோக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோவில் நான் அனிருத்தை ரொம்ப ரியலிஸ்டிக்காலாம் வரையலை. சும்மா ஒரு ரஃப் ஸ்கெட்ச் மாதிரி லூமிஸ் மெத்தடை வச்சு எப்படி வரைகிறதுன்னு சொல்லி போடலாம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஷேட் மட்டும் பண்ணிட்டேன். ஆமாம், பென்சிலை ஏன்டா முனையில் பிடிச்சி வரைஞ்சிட்ருக்க, கடைசி எண்டில் பிடிச்சி வரைஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படி வரைஞ்சிட்ருக்கேன்னா, அந்த ஃப்ளோவில் வரக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ரிதம் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோவில் நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அந்த ஸ்ட்ரெயிட் கோடு அதில் வந்துடும். அந்த மாதிரி பிடிச்சி வரையணும்னா, இதே நம்ம டிப்பில் வரைகிறோன்னா ரொம்ப அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். டார்க் ஆகும் அந்த இடத்துல.
ஸோ அதனால வந்து நான் அந்த இடையில சென்டராக பிடிச்சி வரைஞ்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் பக்கம் எடுத்திருப்பேன். கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டியிருப்பேன், அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பொறுமையாக தான் வரைஞ்சேன் இந்த வீடியோவை. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் வரைஞ்சிருந்தேன். நீங்களும் அதை பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் நல்லா வரும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கண் ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் மூக்குலேருந்து ஆரம்பித்தேன். மூக்கும் தாடியிலேருந்து தான் ஆரம்பித்தேன். கண்லேருந்து ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஃபேஸு தப்பாக இருக்கும். சமந்தா ஃபேஸு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன மாதிரி தான் இருந்தது எனக்கு. போன வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த வீடியோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட்டு யாரை வரையலாம் அப்படின்ற வீடியோ வந்து கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஷாருக்கானை வரையலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். இல்லைனா வேறு ஏதாவது மீடியம் ட்ரை பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வீடியோவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன வரையலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கெட்சு முடிச்சிட்டேன். நம்மளுக்கு பார்க்க அனிருத் மாதிரி தெரியும், அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து ஷேடிங் ஆரம்பிக்கிறேன். ஷேடிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஹேர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சும்மா லைட்டாக பென்சில் இழுத்தீங்கன்னாவே நல்லா டார்க்காக விழுகும். ஸோ நான் கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது இந்த பேப்பரில். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து A3 பேப்பர், A4 பேப்பர் அந்த மாதிரி பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே நம்ம 300 200 GSMலாம் போனோம்னா அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் நம்மளுக்கு வராது கரெக்டாக. இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலிங்க்கு வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மெத்தட் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷேடிங்க்கு கேட்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோடு ஒன் சைடு கோடாக போட்டு போவாங்களா, அந்த மாதிரி நான் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்மூத்திங் ரியலிஸ்டிக்காக பண்ணல. ஸ்மூத் பண்ணுவாங்களே அதை பிளெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து நான் பண்ணல. சும்மா அந்த எங்கே லைட்டு டெப்த்து இருக்கோ அங்கே மட்டும் நான் ஷேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டார்க்கான போர்ஷனெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் லைட்டில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு டார்க்லலாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். இப்போ எரேசர் வச்சு உள்ளே இருக்கிற லைன்ஸ்லாம் லைட்டாக அழிச்சிடுறேன். ஏன்னா ஒரு மாதிரி கசமுசான்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு எங்கே ஷேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதில் உள்ளே இருக்கிற லைன்ஸ்லாம் அழிச்சிட்டேன். இப்போ வந்து உள்ளே வந்து பென்சில் எடுத்து ஷேட் பண்ணுறேன். ப்ரெஷர் கொஞ்சம் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி லைட் ஷேடாக கொடுக்குறேன். நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி மீடியம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது, என்ன மீடியம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லூமிஸ் மெத்தட்னா என்ன, நார்மல் மெத்தட்னா என்ன, அசாரோ மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதான் போடலான் இருக்கேன்.
ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறேன்னு போய் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்காம போயிடாதீங்க. அந்த வீடியோவுக்கு வந்து பாருங்கள். ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொறுமையா இருந்தா டீட்டெயில் நெறையா குடுக்கணும். ஸோ நான் வந்து சிம்பிளா வந்து சும்மா கோடா போட்டுவிட்டு டிஃப்ரென்ஸ் காட்டிர்றேன். அவ்வளோதான். அ இப்போ ஓரளவுக்கு அ முக்காவாசி முடிச்சுட்டோம். பேசி முடிச்சுட்டோம். இப்போ வந்து அந்த மைக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பாயிண்ட் இல்லாதனால சும்மா வரைஞ்சு விட்டேன் அப்படியே. அ வீடியோ முடிக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பொறுமையாக நின்று பொறுமையாக வரைஞ்சி உங்களுக்கு நான் போடுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு, நம்ம சேனலில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதான் தேவை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய். சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கணுன்னா இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தொட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ ப்ளே ஆகும். அதான் நம்ம வீடியோ. அதையும் போய் பாருங்கள். சரிங்களா? வரேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.